திருக்குறள் முதன்மைப்படுத்துவது மூத்தோரை துணையாகக் கொள்வது. கரிகாலனின் தீர்ப்பு பற்றி கூறும் நூல் பழமொழி 400. கரிகாலனின் தீர்ப்பு பற்றி கூறும் நூல் பழமொழி 400. தொல்குடி வேளாண் சமூகத்தின் எதன் பங்களிப்பு போற்றத்தக்கது? பல்லுயிர்கள். பால்வளம் பெருகுவதையும் எருமை எண்ணிக்கை பெருகுவதையும் கூறுவது 500. பால்வளம் பெருகுவதையும் எருமை எண்ணிக்கை பெருகுவதையும் கூறுவது 500. முதுமை காரணமாக மேய்ச்சல் நிலம் செல்ல இயலாத பசு அருகில் உள்ள பயிரை மேய்ந்து விடுகிறது. அப்போது பசுவை மக்கள் அடித்து விரட்டாமல் கரும்பை உணவாக அடித்த செய்தி காணப்படும் நூல் அகநானூறு. தொல்குடிகளுக்கு தவிர்க்க முடியாத கடமைகள்: எலும்பிற்கு உணவு வைத்தல் மற்றும் எறும்பிற்கு உணவு வைத்தல் மற்றும் பறவைக்கு சோறு வைத்தல். காக்கைக்கு சோறிட வேண்டிய கட்டுப்பாட்டை கூறுவது நற்றிணை. உப்பு வணிகர் உமணர் என்று அழைக்கப்பட்டனர். உமணர்கள் குரங்குகளை தம் குழந்தைகள் போல வளர்த்தனர் என கூறும் நூல் சிறுபான்ற்றுப்படை. மகார் அன்ன மந்தி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிறுபான்ற்றுப்படை. தொல்குடி சமூகத்தின் தனி சிறப்பு கூடி உண்ணல். கூட்டுழைப்பினால் பெற்ற உணவினை ஏற்றத்தாழ்வின்றி பகிர்ந்துண்ணனர் என கூறியவர் பெருங்குன்றூர் கௌசிகனார். புராதன பொதுவுடைமை பேருணர்வு தான் தொல்குடி மக்களின் அரசியலமைப்பு குழந்தைக்குரிய எளிமையினாலும் எளிமையான படைப்பாக்குதல் என கூறியவர்